உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே ட்ரை ஆயிடுங்க. ஒரு நல்ல ட்ரை ஆயிடும். இப்படி மேல் நோக்கி இதை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குவோம். பட் இது வந்து இவ்வளோ கம்மியா நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இது நல்லாவே நமக்கு எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம. அதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரீம்ல இருந்து நான் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா அப்படி தொட்டுக்கிட்டா போதும். பாருங்க, இதா நல்லா அப்படி வச்சு இந்த ஒரு க்ரீமை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. ரெகுலராக நீங்கள் தடவிட்டே வந்தீங்கன்னா கலர் செம்ம கலர் ஆகுது, உறுதிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நைட்டும் மார்னிங்கும் ரெகுலராக தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் முகம் நல்லா பளிச்சுன்னு வெண்மையாக மாறுறது கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. கொரியனோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு பலன்னு ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களோட ஃபேஸும் ஷைனிங்காக இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தி சென்டர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான ஒரு க்ரீம் ஒன்று நான் ரெடி பண்ண போகிறேன். இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை எடுக்கிறேன். இது வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது, கொரியன் க்ரீமு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என் ஃபேஸ்ல வந்து நான் எதுவுமே போடவே இல்லை. எதுவுமே கண்ணுக்கு மட்டும்தான் நான் காஜல் போட்டிருக்கேனே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. நான் இந்த கிரீமும் நான் வந்து பாருங்க உங்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா எதுவுமே கிடையாது. இந்த கிரீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப நல்லா ஒர்த்தாவும் இருக்குது, நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுக்குது. அதனாலதான் சரி இதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னுட்டு நான் ஆசைப்பட்டேன். அந்த க்ரீம் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்லயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த க்ரீமை தான் நம்ம கொரியன் க்ரீம் அப்படின்ட்டு அதிகமான காசு கொடுத்து, ஏன் ஒரு 20 கிராம்ஸ் 20 கிராம் க்ரீம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே கூட கொடுத்து நம்ம வாங்குறோம். பெரிய பெரிய மால்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது அது. நான் க்ரீம்லாம் வாங்கி நைட் க்ரீம் அப்படின்ட்டு கூட நான் போட்டிருக்கேன். பட்டு இது வந்து இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ நல்லா நமக்கு நல்ல எஃபெக்டை கொடுக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இது வைரலாகவே போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் முக்கியமாக இந்த வீடியோவை நான் எடுத்தேன் நான். ஸோ இந்த க்ரீமை எப்படி நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கொரியன் வைரல் க்ரீம் தயாரிக்க நான் பச்சரிசி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது பச்சரிசி. ஸோ நீங்கள் சாப்பாட்டு அரிசியோ இட்லி அரிசியோ ஏன் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறேன், அதனால தான் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மேல் தண்ணி எடுக்க வேண்டாம், ஏன்னா அரிசியில் வந்து உரம் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. அரிசியோட சேர்த்து ஊற வைங்க. இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிருங்க, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதை திரும்ப நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நல்லா கையால் பிசைஞ்சு விடலாம்.
திரும்ப தான் இந்த நமக்கு தேவைப்படுறது இந்த அரிசி கிடையாது, இதில் உள்ள தண்ணி தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவுங்க. ஏன்னா இது ஃபேஸ்க்கு போடுறது அப்படிங்கிறதுனால எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கையையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அனைத்துமே ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம இருத்து வச்சுக்கலாம்ப்பா. இதுதான் நமக்கு தேவைப்பட போகுது. இதில் உள்ள அரிசியை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்ச தண்ணியை இது அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சு அரை மணி நேரம் வச்சுருங்க. அது இருக்கட்டும். அது ஏன் அப்படிங்கிறது நான் பிறகு சொல்கிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணிக்கு கீழே மாவு மாதிரியான ஒரு பொருள் வந்து கீழே போய் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு இந்த மேலே உள்ள தண்ணி தேவைப்படாது, அடியில் உள்ள அந்த மாவு பொருள் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த தண்ணியை நம்ம இருத்தி எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளாஸ்ல அடியில் படிஞ்சிருக்கு அந்த மாவு பொருள், அரிசியோட அந்த மாவு பொருள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள தண்ணியை இருத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடியில் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த மாவு மாதிரியான அந்த பொருள். இதுதான் நமக்கு தேவை. கொரியனோட பியூட்டி ரகசியம், ஹேர் ரகசியம் எல்லாத்துக்குமே இந்த அரிசி கழுவுன தண்ணி தாங்க. அதாவது அரிசி கழுவுன தண்ணியில் தான் அவங்க ஹேருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு தேவை. இதை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தான் அந்த அரிசி கழுவுன தண்ணியோட மகத்துவம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பட் அவங்க அதுதான் எல்லாமே அழகு ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே அதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் இது மாதிரி இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இப்போ அந்த க்ரீமு, கொரியன் க்ரீமு, வைரல் க்ரீமு ரெடி பண்ண போகிறோம். இப்ப உங்களுக்கு தெரியுதா, அந்த அடியில ஒரு ஒயிட் கலர் மாவு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் வெள்ளை மாவு. இப்ப இதுல தான்ப்பா நம்ம செய்ய போறோம். ஸோ இதை வச்சிருக்கோம். இதுல இப்ப நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நான் ரெடிமேடா கடையில வாங்கின ஆலோவேரா தான். தாத்ரி ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம வீட்டுல ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பதப்படுத்தி வர்றதுனால இதை போடும்போது தான் அந்த க்ரீம் வந்து நல்ல எஃபெக்டா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க அந்த ஆலோவேராவை யூஸ் பண்ணும்போது அது சரி இருக்க மாட்டேங்குது, கெட்டு போயிடுது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் தாத்ரியில் உள்ள ஆலோவேரா ஜெல்லு எடுத்திருக்கேன். இது ஒயிட்ல உள்ளதுதான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கைவிடாமல் கலருங்க. நல்லா அப்படியே நுரைச்சிட்டு வர்ற அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கைவிடாம நல்லா கலந்து விடுங்க. நல்லா அடிச்சு விடுங்க. உங்களுக்கு கை வலிச்சுது அப்படின்னா இது மிக்சி ஜார்ல கூட நிறைய பண்றீங்க, குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா மிக்சி ஜார்ல கூட ஒரு சுத்திக்கலாம். ஆனா சுத்தமா இருக்கணும். நம்ம பயன்படுத்துற இந்த வெசல் வந்து நல்லா கிளீன் பண்ணி நல்லா ஹைஜீனிக்கா சுத்தமா இருக்கணும். ஏன்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது இல்லையா, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இதை நீங்க ஹேண்டில் பண்ணணும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
அந்த ஆலோவேரா ஜெல்லும் அந்த அரிசி கழுவுன தண்ணியில உள்ள அடியில உள்ள அந்த மாவும் சேர்ந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. நான் ரொம்ப கம்மியா தான் நான் எடுத்திருக்கேன். நான் நிறைய எடுக்கல. நீங்க நிறைய செய்யறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அரிசி ஜாஸ்தி நிறைய போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணிய சேர்த்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க. ஆலோவேரா ஜெல்லும் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப கம்மியாக தான் செஞ்சிருக்கேன். பட் இதுவே வந்து ஒரு வாரத்துக்கு மேல வரும் இது. ஓகேவா? இத இந்த வைரல் க்ரீமை நல்லா ஒரு கிளாஸ் பாட்டில், குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைப்படுறதை மட்டும் கையால் எடுக்க வேண்டாம், ஸ்பூனால் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இது 10 நாளைக்கு ஒரு முறை இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பெரிய கம்பசூத்திரமான வேலை கிடையாது. அதனால் 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தடவிட்டு வாங்க. ஆனால் அதில் நம்ம வைக்கிற அந்த அதாவது பவுல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமான பாட்டில், அதாவது நீங்கள் பிளாஸ்டிக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ரொம்ப வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டை, வெள்ளேர்னு மாறிடுவீங்க. அவ்வளோ அழகாக இந்த கொரியன் க்ரீம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறது. அவங்க அந்த கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபேஸ் வந்து வழன்ட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக காலையிலையும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும். நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசரோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த க்ரீம் வந்து நான் உங்கள்கிட்ட ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். இதை நான் அப்ளை பண்ணுறதை காமிக்கிறேன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னுட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டுங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகும், பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ நான் அதெல்லாம் தொடச்சிக்கிறேன். வேர்வை வந்து பயங்கரமா எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பாருங்க எவ்வளோ ஒரு கியூட்டான ஒரே 2 ஸ்பூன் தான் நம்ம ஆலோவேரா போட்டோம். கொஞ்சோண்டு அந்த தண்ணி, அரிசி கழுவின தண்ணியில உள்ள அடி பாகத்துல உள்ள அந்த மாவு, அது வந்து கொஞ்சம் தான் நம்ம லைட்டா தான் இருந்துச்சு. அதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க, இவ்வளோ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து இது வந்து நிச்சயமா இது ஒரு 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி படுக்க போகும்போது நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு படுங்க. காலையில நம்ம குளிச்ச பிறகுமே வந்து நல்லா தொடச்சிட்டு இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல நல்ல எஃபெக்ட், செம்ம எஃபெக்ட். இப்போ நான் காமிக்கிறேன், பாக்குறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரீம்ல இருந்து நான் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா அப்படி தொட்டுக்கிட்டா போதும். பாருங்க, இதா இதா நல்லா அப்படி வச்சு உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே ட்ரை ஆயிடுங்க. ஒரு நல்ல ட்ரை ஆயிடும். இப்படி மேல் நோக்கி நல்ல கண்ணு மேலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆலோவேரா தானே, ஸோ ஒன்றும் இது பண்ணாது. இது கண்ணுக்கு கீழே போடக்கூடாது அப்படிம்பாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமா போடலாம். அது மாதிரி போட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த கழுத்துக்கு இப்படி மேல் நோக்கி
நல்லா காதுக்கெல்லாம் போட்டுக்கோங்க, கழுத்து நல்லா இங்கெல்லாம் தடவிடுங்க. பாருங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே இது ட்ரை ஆயிடும், நல்லா இருக்கும். நீங்க நைட்டு படுக்க போகும்போது ரெகுலரா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி காலையில நீங்க குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, குளிச்சுட்டுன்னு கிடையாது, ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு கூட இதை எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. சூப்பரா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தாராளமா இதை செய்யலாம், பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது நான் செஞ்சு என்னுடைய பொண்ணு எங்க சின்ன குட்டிக்கு தான் நான் செஞ்சு எடுத்துட்டு போறேன். நான் ஊருக்கு போறேன். ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நான் அவள்கிட்ட கொடுக்க போறேன். அவ கேட்டுக்கிட்டு இருந்தா, கொடுக்க போறேன். இதே மாதிரி இன்னும் கூட 2-3 க்ரீம் வெரைட்டி நான் செஞ்சு பார்த்து அதுவுமே நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால அதையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் ஷேர் பண்றேன். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு கூட இது நல்ல யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இதுல வந்து நம்ம மெயினா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஹார்டான ரொம்ப ஹார்ஷான பொருள் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. அரிசி கழுவுன தண்ணி பிளஸ் ஆலோவேரா ஜெல்லு, இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்ட் தெரியுமா இது கொடுக்குது. நிஜமா நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது இவ்வளோ காஸ்ட் கம்மியா கடையில நம்ம கொடுத்து வாங்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மால்ல வந்து ஒரு 20 கிராம் இதை விட கம்மியா தான் இருக்கும். இதை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குவோம். பட் இது வந்து இவ்வளோ கம்மியா நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இது நல்லாவே நமக்கு எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம. அது இல்லாம நம்ம வீட்டிலேயே செஞ்சோம் அப்படிங்கும் போது சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். தாராளமா இந்த ஃபேஸ் க்ரீம், வைரல் க்ரீம், கொரியன் க்ரீமை தாராளமா நீங்க செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சா போதுங்க. எடுத்துட்டு கொஞ்சமா எடுத்துட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கைப்படாம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. கொரியன் க்ரீம் இது தமிழ்நாட்டில் ரொம்ப வைரலா இருக்குது. ஸோ அதுதான் நானும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். தாராளமா இதை செய்யலாம். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னோட சமையல் வீடியோஸ், இது மாதிரி பியூட்டி டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு, இது எல்லாமே நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.